ஆட்சிக்கு வரப்போகிற கட்சிகள் அறிவிக்கின்ற திட்டங்களை தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நாங்கள் சொல்கிறோம் 2000, அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் 2000 சொன்னார். இந்த அளவுக்கு தான் நம்ம விமர்சிக்க முடியும். இதுக்கு கீழே போய் விஜய் சொல்கிறது நடக்குமா நடக்காதாங்கிறது அந்த அறிவிப்பை கேட்குற எல்லாத்துக்குமே தெரியும். அதுபோக நம்ம சொன்னதுலேருந்து எல்லாத்தையும் அப்படியே எடுத்து தாலிக்கு தங்கம் திட்டத்திலேருந்து எடுத்து நான் தங்கம் கொடுக்குறேன்னு சொல்கிறதும், இல்லை 2000 ரூபா நாங்கள் கொடுத்தா 2500 சொல்கிறதும், இது காப்பி பேஸ்ட் தான். காப்பி பேஸ்ட்டுங்கிறத தாண்டி ஆட்சிக்கு அவர்களால் வர முடியாது என்பது இன்னொரு விஷயம். அங்கே கூடியிருக்கிற பெண் தொண்டர்களை குசிப்படுத்துகிறேன்னு சொல்லக்கூடிய வாசகம் தானே ஒழிய அது ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு மக்களுக்கு ஏற்படாது, நம்பிக்கைத்தன்மை ஏற்படாதுங்கிறது யதார்த்தமான உண்மை. அதனால் அதற்கு இப்போ ஒரு எக்ஸிபிஷன் தர வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் கடந்து போகிறார். ரைட். சுருக்கமாக களம் எப்படி இருக்க போது ரொம்ப சுருக்கமாக சொல்லி சார், களம் அதிமுக வசம் மிக தெளிவாக இருக்கிறது. வருகிற தேர்தலில் 210 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கான கள யதார்த்தத்தை 192 தொகுதிகளை சுற்றி வந்து மக்களை நேருக்கு நேராக கண்கொண்டு பார்த்து இயல்பான தன்மையோடு எடப்பாடியார் சொல்கிறார். 210 தொகுதியிலும் அதிமுக வெல்லும்.